Hi friends, Assalamu alaikum. Welcome back to Mom's Magic Tamil. இன்னைக்கு வீடியோல ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குழந்தைகளோட ஆன்லைன் கிளாஸ்க்காக காசு கொடுத்து மொபைல் ஹோல்டர்லாம் வாங்காதீங்க. நம்ம எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி 3 பின் பிளக் இருக்கும். இதையே நம்ம மொபைல் ஹோல்டரா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 பின்னுக்கும் நடுவுல இந்த மாதிரி ஃபோனை வச்சிட்டோம்னா ஃபோன் சூப்பரா நின்னுக்கும், கீழே விழுகாது. இதே மாதிரி சார்ஜரோட ஹெட் 3 பின் இருக்கும்ல, அந்த சார்ஜரோட ஹெட்டை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ஐடியா, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, 1 வயசுக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது வந்துடும். நம்மளும் நிறைய மருந்து மாத்திரைலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த மருந்து மாத்திரையில் எப்போ எது வாங்கணுங்கிறது நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், நம்ம மறந்துடுவோம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு பாட்டிலை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதை ஒரு 2 to 3 monthsக்கு மேலே கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அந்த டானிக்கோட எஃபெக்ட் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போ வாங்கணுங்கிறத மறக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு மார்க்கரை வச்சு இந்த மாதிரி டேட்டை எழுதி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த டேட்டை பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். நம்ம பொதுவாக தங்க நகைகள்லாம் போடுறப்ப இந்த மாதிரி கொக்கி கொடுத்துருப்பாங்க. இந்த கொக்கி கழண்டு விழுந்துருமோன்ற பயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நம்ம இதை ஓரளவுக்கு மேலே டைட் பண்ண முடியாது இந்த மாதிரி கொக்கியை. இது முடியில் பட்டால் கூட அவுந்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த கொக்கிக்கு மேலே கொஞ்சம் சில டைப்பை சுற்றி விட்டுருங்க. ஸோ நம்மளாம் கழட்டி எடுக்கிற வரைக்கும் அது அவுந்து வராது. இது பின் பக்கத்தில் போயிடும். ஸோ நமக்கு அசிங்கமாகவும் தெரியாது. ஒயிட் கலரில் இருக்கிற சின்ன சில டைப் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நமக்கு தெரியாது வெளியே. இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா நகை ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். எவ்வளவோ காசு கொடுத்து வாங்குகிறோம், ஒரு 1 minute ஒதுக்கி இந்த மாதிரி ஒரு செல் டைப்பை சுற்றிட்டிங்கன்னா போதும். இந்த நகை கழண்டி விழுந்துருமோன்ற பயம் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். காஸ்ட்லியான நகையெல்லாம் போடுறப்ப அது தொலைஞ்சிருமோன்ற பயத்திலே தான் இருப்போம். பட் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம்னா நமக்கு அந்த பயமே வேணாம். கண்டிப்பாக அது மிஸ் ஆகாது. எதுக்கும் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது. இந்த டிப் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம தோசை மாவை ரொம்ப அதிகமாக ஆட்டிடுவோம். என்னதான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலுமே அது புளிச்சிரும். அந்த மாதிரி புளிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 வெத்தலையை அந்த மாவுக்கு மேலே போட்டு மூடி வச்சிட்டோம்னா போதும். அந்த மாவு 10 நாள் ஆனாலும் புளிக்காது. இந்த மாதிரி மாவு மேலே வெத்தலையை போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி மிக்ஸி ஜார்லாம் நம்ம வாங்குறப்ப நல்லா டைட்டாக மூடும். நம்ம எவ்வளோ தான் அரைச்சாலும் அது வெளியவே வராது. கொஞ்ச நாள் ஆனதுமே அந்த டயர் லூஸ் ஆயிரும். சட்னிலாம் அரைச்சோம்னா அது பொங்கி வெளியே வந்துடும். நம்ம என்ன தான் மூடி இருந்தாலுமே சட்னி வெளியே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான ஐடியா, ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மிக்ஸி ஜாருக்கு மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம்னா ஜார் நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆயிரும். சட்னிலாம் அரைக்கிறப்ப கண்டிப்பாக வெளியே வராது. நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்பவே தெரியும், நமக்கே மூடுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ சட்னி கண்டிப்பாக வெளியே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, ட்ரெஸ்ஸில் இருக்கிற இந்த மாதிரி ஓட்டைகளை தையல் போடாமலே ஈஸியாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அந்த ஓட்டை இருந்த இடமே தெரியாது, அந்தளவுக்கு அழகாக மறைஞ்சிரும். எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு எந்த மிஷினும் தேவையில்லை. நம்ம வீட்டில் அயன் பாக்ஸ் இருந்தால் போதும். அப்புறம் இது கேன்வாஸ் காலர்லலாம் வைப்பாங்க. இந்த மாதிரி கேன்வாஸில் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு கிழிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்க ட்ரெஸ்ஸில் சின்ன ஓட்டை தான், ஸோ ஒரு குட்டி கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேன்வாஸை அந்த ஓட்டைக்கு பின்னாடி வச்சிடணும். வச்சுட்டு அந்த ஓட்டையை தெரியாத மாதிரி நல்லா நெருக்கமாக வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. அந்த கேப் தெரியாத அளவுக்கு நல்லா ஒட்டி வச்சுருங்க. கேன்வாஸில் 2 பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் ஷைனிங்காக இருக்கும். அந்த ஷைனிங்காக இருக்கிற பக்கம் துணியோடு படுற மாதிரி வச்சுருங்க. அப்போ தான் அது ஸ்டிக் ஆகும். கேன்வாஸை பின்னாடி வச்சுட்டு அந்த ஓட்டையை மறைக்கிற மாதிரி நல்லா நெருக்கமாக வச்சுருங்க.
இப்போ நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அயன் பாக்ஸ் வச்சு ஹீட் பண்ணோம்னா அந்த கேன்வாஸ் நல்லா ஒட்டிடும். அயன் பாக்ஸை ரொம்ப நகட்டக்கூடாது. அந்த மாதிரி நகட்டினோம்னா நம்ம நெருக்கமாக வச்சுருந்தது விலகிடும். ஸோ ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வச்சுட்டு எடுக்கிற மாதிரி கூட பண்ணுங்கள். பொதுவாக குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி ஓட்டை வந்து அதிகமாக விழுகும். நான் இன்றைக்கி எடுத்து சின்ன ஓட்டை தான். பெரிய ஓட்டையாக இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம சரி பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் பெரிய கேன்வாஸாக எடுத்துக்கோங்க. கேன்வாஸை பின்னாடி வச்சுட்டு அந்த ஓட்டையை தெரியாத அளவுக்கு நல்லா நெருக்கமாக துணியை வச்சுட்டு அயன் பண்ணோம்னா அந்த ஓட்டை இருந்த இடமே தெரியாது. ரொம்ப பர்ஃபெக்டாக ஒட்டிக்கிறோம். இப்போ பாருங்கள், அந்த ஓட்டை எங்கே இருந்ததுன்னே தெரியாத அளவுக்கு நல்லா நீட்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஒட்டியிருக்க மாதிரியே தெரியாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். பின்பக்கம் மட்டும் இந்த கேன்வாஸ் வரும். அந்த துணி எங்கே கிழிஞ்சிருக்குன்னு தேடுற அளவுக்கு நல்லா நீட்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து ஏதாவது ஒன்றாவது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மாம்ஸ் மேஜிக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பாய்.